ஒரு தரப்பு தான் வெளியே வந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டே நம்ம திமுக உடன்பிறப்புகள் ஜட்ஜ்மெண்ட்டே எழுதிட்டு இருக்காங்க. ஒரு விவாகரத்து நோட்டீஸை வச்சுக்கிட்டு ஏன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி வரிக்கு வரி கார்டு போட்டுட்டு இருக்காங்க சன் டிவியில். சவுக்கு சங்கர் இப்போ சமீப காலத்தில் ஒன்றும் அவர் வீடியோ போடுறதில்ல, கோர்ட்டு தடையினால். சில மாதங்களுக்கு முன்பு அவர் போட்ட காணொலி இப்போ வந்துட்டுருக்கு. அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, விஜய்னுடைய தனிப்பட்ட தாக்குதல், அவர் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக போய் பண்ணுவாங்க திமுக. அதுக்கான திட்டம் ஒன்று தயாராகிட்டுருக்கு. அதுக்கு அவர் தயாராகணும். அதை சந்திக்கிறதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மோசமான தாக்குதல் ஒன்று வரும். அது அந்த அளவுக்கு அந்த இழிவான வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதையும் எதிர்கொள்ள விஜய் தயாராக. பெண்கள் இன்னைக்கு இந்திய தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு டிசிசிவ் ஃபோர்ஸா, ஒரு பெரும்பான்மை வாக்காளர்களாக தீர்மானிக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் வாக்குகளை நாம் வாங்கணும்னா, அவங்க நமக்கு ஆதரவாக திரும்பணும்னா, அவங்க இப்போ யாரை ஆதரிச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஆள் மேலே சேர்த்து அள்ளி வீசணும். 33 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்னை தலையில் தூக்கி வச்சுருக்காங்க. நான் இந்த ரிமைனிங் மை லைஃப்பை நான் அவங்களுக்காக கொடுக்க போகிறேன், அவங்களுக்காக உழைக்க போகிறேன், அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா நான் சினிமாவில் நடிக்கிறது நிறுத்த போகிறேன். அதாவது படத்தில் நடிக்க முடியாது. ரெண்டாவது பைசா செலவாகும். ஒன்று இன்கமிங் வர்றது ஸ்டாப் ஆகும், அவுட் கோயிங் அதிகமாக போகும்னா அதை எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க. பேசிக் எக்கானமி. சினிமா உலகத்திலே பல முன்னணி நடிகைகளை விஜய் கூட நடித்தா எங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும். மற்றவங்க கூட நடிக்கிறத விட அவர் எங்களை பார்த்துக்குவார், ரொம்ப நல்லபடியாக நடத்துவார் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, இந்த மாதிரி சினிமா உலகத்தில் அப்படி கரணம் தப்பினால் மரணம். இப்போ அந்த உலகத்தில் இவர் ஒரு 30 வருஷம் பயணித்து அப்படியே எந்த விதமான சிராய்ப்போ கரையோ இல்லாமல் வெளியே வந்திருக்காருன்னா, அப்போ அவர் எப்படியாப்பட்ட ஒரு கண்ட்ரோலான ஆளாக இருக்க முடியும் கேரக்டரில். அந்த உலகம் அப்படி கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உள்ள தூக்கி போட்டுக்கோங்கள. ஆக அந்த உலகத்தில் இருந்து நல்ல பேரோடு வெளியே வந்தவரை இப்படி ஒரு பழி சொல்ல அவங்க மனைவியே வச்சு சொல்ல வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வேறு சில காரணங்கள் இருக்குது. அது அவங்க சொல்லியிருக்கிற நடிகை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது அவங்க எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிட்டாங்களா, விஜயின் அரசியல் எதிராளிகளுக்கு அவங்க உதவுறாங்களா, அதனால தான் அவர் விவாகரத்து கொடுக்கல. பாருங்கள், 17லேருந்து இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க, 9 வருஷம் ஆகுது. ஆனால் அவர் வெளியே ஏதாவது சொல்லியிருக்காரா? அரசியல் தான் இது பின்னால் வேலை செய்யுதுங்க. பர்சனல் மேட்டரை அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு ஈனத்தனமான முயற்சி. விஜயை தேர்தல் நேரத்தில் இம்மோபலைஸ் பண்ணி சைக்கலாஜிக்கலாக அவரை குலுக்கி விட்டுறலான்னு நினைக்கிறாங்க. பட் அவர் விஜய் ஒரு யோகி மாதிரிங்க. நான் கூட அவரை பலமுறை சொல்லியிருக்கேன், அவர் நேராகவே சொன்னேன். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். உற்சாகமாக இருக்கீங்களா, சோகமாக இருக்கீங்களா சார்? எப்போதும் போல் இருக்க. நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தாவேக்கா தொண்டர்கள் எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பாங்க. இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை, விஜய் அவர்கள் மனைவி கொடுத்த இந்த மனு, விவாகரத்து மனு, இது சம்மந்தமாக தான் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டுருக்கு. ஏன் இந்த பிரச்சனை இப்போ கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களோட பார்வைன்னு சொல்லுங்கள் சார். அரசியல் தான், ஊரெங்கும் ஒரே பேச்சுன்ற மாதிரி நேற்று மத்தியானத்துலேருந்து ஊடகங்கள் ஒரு தனிநபருடைய ஒரு பிரச்சனையை குடும்பத்தில் பல குடும்பங்களில் நடக்கிற பிரச்சனை தான் இது. பல சினிமா நட்சத்திரங்களுக்கு நடந்திருக்கிற பிரச்சனை. இது ஏதோ புதுசாக இங்கே ஏதோ நடந்த மாதிரி இட்டு கட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நோக்கம் என்னென்னா எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி தாங்க. இந்த டைமிங் தான் நான் முக்கியமாக பார்க்குறேன். அந்த அம்மா சங்கீதா டிசம்பர் மாதம் அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இது பிப்ரவரி 24 தான் அவங்க அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன் இது இவ்வளோ நாள் அதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க? சரியான நேரத்துக்காக காத்திருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சரியான நேரம்னா தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் காத்துட்டு இருந்தாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அவங்க கொடுத்த அந்த மனு நான் கூட முன்னால் நினச்சிட்டு இருந்தேன் கோர்ட்லேருந்து தான் வெளியே போயிடுச்சுன்னு. ஆனால் கோர்ட்டு ஸ்டாம்பெல்லாம் அதில் இல்லை. நல்லா கவனித்து பார்த்தா 24ஆம் அவங்க கொடுத்த மனு 27ஆம் எல்லா ஊடகங்களுக்கும் போய் சேருது. அதை நிச்சயமாக ஒன்று அவங்க அனுப்பிச்சிருக்கணும், இல்லைன்னா
அவங்க வக்கீல் அதை வெளியே விட்டுருக்கணும். அதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் விவாகரத்து கேட்பது உங்கள் உரிமை, அது கோர்ட்டு வந்து தீர்மானிக்கும். காரணம் சூழ்நிலையாக பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கிற காரணங்கள் உண்மைதானான்னு சொல்லி. இப்போ மியூச்சுவலாக கன்சென்ட் கொடுத்தாங்கன்னா டைவர்ஸ் கிடச்சிரும். அதுக்கும் ஒரு 6 மாதம் ஆகும். பட்டு இதில் விஜய் வந்து டைவர்ஸ் இது பண்ணல, அவர் கேட்கல, அவர் கொடுக்கல. அதனால தான் இந்த அம்மா வந்து ஒரு சார்பாக கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் சொல்லணும் இல்லையா? சும்மா சொல்ல முடியாது. அவர் படுத்தா தூங்கினா கொரட்டை விட்றாரு, என்னால் தூங்க முடியலன்னு அமெரிக்காவில் டைவர்ஸ்க்கு ரீசன்லாம் சொல்லுவாங்க மேலை நாடுகளில். அது மாதிரி சொல்ல முடியாது. ஆகவே ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ் இருக்குது. என்னை கொடுமைப்படுத்தினார், என்னை தனிமைப்படுத்தினார், இதெல்லாம் சொன்னால் தான் டைவர்ஸ் கிடைக்கும். இல்லை ரொம்ப நல்லவருங்க அவர் அப்படின்னா கொடுக்க மாட்டான். ஏன்னா அவரும் விரும்பலையே. கவுன்சிலிங் நடத்தி ஃபேமிலி கோர்ட்டில் சேர்ந்து வாழுங்கன்னு தான் சொல்லுவாங்க 2-3 வாட்டி. ஏன் இப்போ ஜெயம் ரவி கேஸில் நம்ம பார்த்தோம்ல. அதனால் வந்துங்க இது வந்து அவங்க வந்து இனிமேல் சேர்ந்து வாழவே கூடாது என்று ஒரு முடிவு எடுத்துட்டதாக தான் எனக்கு தெரியுது. 2021 அந்த முடிவு எடுத்தவங்க இப்போ வர்றதுக்கான அழுத்தம் என்ன? அவங்க சொல்கிறாங்க 2021ன்னு. இது 2017லேருந்தே தனியாக பிரிஞ்சு தான் வாழறாங்க. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. அது வந்து அவங்க சொல்கிற காரணங்கள் எல்லாமே பொய்யான காரணங்கள் தாங்க. 2017லேருந்து பிரிஞ்சு வாழறவங்க அப்புறம் 2021 4 வருஷம் ஏன் கழிச்சிக்கிறாங்க. அதனால் இதில் வந்து வேறு சில காரணங்கள் இருக்குது. அது அவங்க சொல்லியிருக்கிற நடிகை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதெல்லாம் இன்னும் கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக அவங்க சைட்லேருந்து கொடுக்குறாங்க. நார்மலாக அப்படி தான் செய்வாங்க. ஒரு பெட்டிஷன் போடுறாங்கன்னா நமக்கு டைவர்ஸ் வேணும்னா இப்போ விஜய் கொடுக்க மாட்டேன்றாரு. மியூச்சுவலாக அவர் கொடுக்க விரும்பலை, அவர் பிரிய விரும்பலை. எனக்கு பிரியணும்னா இப்போ அவர் கொடுமைப்படுத்துகிறார், அவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறார், என்னை நடமாட்டத்தை தடுக்கிறார், அப்படி இப்படின்னு சொன்னால் தானேங்க அது ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அந்த மாதிரி. ஆனால் எனக்கு என்னென்னா அவங்க பிரிந்து இருப்பதோ ஒன்றாக இருப்பதோ அது அவங்க 2 பேருடைய உரிமைங்க. அதில் யாரும் நம்ம ஈவன் அவங்க பிள்ளைங்க கூட தலையிட முடியாது. அதை நம்ம விவாதம் ஆக்க வேணாம். கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ ப்ராப்ளம் வர்றது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதெல்லாம் இன்னும் இந்த குடும்பத்தில் தான் வந்திருக்குது, உலகத்துல எல்லாம் கிடையாது. இது முன்னால் நிறைய சினிமாவில் எக்கச்சக்கமாக வந்திருக்குதுங்க. ஏஆர் ரஹ்மான் பிரபல இசையமைப்பாளர், அவர் 30 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணார். ஜெயம் ரவி, இப்படி ஏகப்பட்டது சொல்ல முடியும். பிரபுதேவா, அப்புறம் வந்துட்டு இவர் பிரகாஷ்ராஜ், நிறைய சினிமா உலகில் டைவர்ஸ்ன்றது சர்வசாதாரணம். ஆகவே வந்து இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. பட் இதை இஷ்யூ ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்கள் இருக்குது, அரசியல் காரணங்கள் இருக்குது. அதனால் வந்து சங்கீதா வந்து இதெல்லாம் நான் பார்க்கும்போது அவங்க வந்து எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிட்டாங்களா, விஜயின் அரசியல் எதிராளிகளுக்கு அவங்க உதவுறாங்களா, அவங்க சொல்கிறபடி நடக்கிறாங்களான்ற சந்தேகம் டவுட் எனக்கு இருக்குது. சீரியஸ் டவுட். ஏன்னா சவுக்கு சங்கர் இப்போ சமீப காலத்தில் ஒன்றும் அவர் வீடியோ போடுறதில்ல, கோர்ட்டு தடையினால். சில மாதங்களுக்கு முன்பு அவர் போட்ட காணொலி இப்போ வந்துட்டுருக்குது. அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, விஜய்னுடைய தனிப்பட்ட தாக்குதல், அவர் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக போய் பண்ணுவாங்க திமுக. அதுக்கான திட்டம் ஒன்று தயாராகிட்டுருக்கு. அதுக்கு அவர் தயாராகணும். அதை சந்திக்கிறதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி படு மோசமான தாக்குதல் ஒன்று வரும், அதுக்கு திமுக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இப்போ திமுக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்போவே வார்ன் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஏதோ நியூஸ் கசிஞ்சதால தானே பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டயபாலிக்கல் கான்ஸ்பிரசி, ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி. அதில் வந்து திமுகவுக்கு ரோல் இருக்குது, திமுகவினர் குடும்பங்களுக்கு ரோல் இருக்குது. அதில் விஜயனுடைய மனைவியை வந்து அவங்க கருவியாக பயன்படுத்தியிருக்காங்கன்றது நமக்கு தெரியுதுங்க. நான் சொன்ன பல விஷயங்கள் சொன்ன பாருங்க. ஏன் டிசம்பரில் கையெழுத்து போட்டவங்க பிப்ரவரி 24 கொடுக்குறாங்க? ஏதோ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் டிக்ளேர் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தாங்களா? ரைட்டு. அப்புறம் அவங்க கையெழுத்து போட்டது 24ஆம் தேதி, கையெழுத்து போட்டது 27ஆம் தேதி கோர்ட்லேருந்து ரிலீஸ் ஆகலை. அவங்க இல்லது அவங்க வக்கீல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் என்ன முயற்சி? அவங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னா அவங்க அப்ளை பண்ணலாம். கோர்ட்டு வந்து பார்க்க போகுது, விஜய்கிட்ட கேட்க போகிறாங்க என்ன இப்படி சொல்கிறாங்களேன்னு. அவர் தரப்பு இப்போ ஒரு தரப்பு தான் வெளியே வந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டே நம்ம திமுக உடன்பிறப்புகள் ஜட்ஜ்மெண்ட்டே எழுதிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? 2 தரப்பை கேட்டு அதில் உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்குதான்னு பார்த்து தான் கோர்ட்டு கேட்டவனும் கொடுத்துட மாட்டான். புரியுதுங்களா?
அதனால் வந்துங்க அவங்க அரசியலுக்காக திமுகவினரும் மாற்றுக் கட்சியினரும் விஜய் இன்னைக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக ஆயிட்டாருங்க. பேசிக்காக வந்துங்க நான் கணக்கு போடுறது என்னென்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் 5,67,00,000 பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆண்களை விட டோட்டாலிட்டியில் மொத்தத்தில் பெண்கள் 12 லட்சம் கூடுதலாக இருக்காங்க. 234 சட்டமன்ற தொகுதியில் 219 தொகுதியில் பெண்கள் தான் முடிவை தீர்மானிக்கிற அளவுக்கு பெரும்பான்மையாக இருக்காங்க. வெறும் 15 கான்ஸ்டிடுவன்சிஸ் சட்டமன்ற தொகுதியில் தான் ஆண்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்காங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பெண்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு டிசிசிவ் ஃபோர்ஸாக, ஒரு பெரும்பான்மை வாக்காளர்களாக தீர்மானிக்கிற இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. முந்தி வந்து ஜாதிகள் இருந்தது, இந்த பிராந்தியத்தில் இந்த ஏரியாவில் இந்த ஜாதி அந்த கம்யூனிட்டின்னு. இப்போ வந்து அப்படி இல்லை, ஜெண்டர். பெண்கள் ஆஸ் எ பிளாக் இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி ஆயிட்டாங்க தமிழ்நாட்டில். இவங்க இந்த 5,000 ரூபா கொடுத்ததுக்கும் காரணம் இதுதான், பெண்களை. அது வரேன் நான். இதெல்லாம் தெரிஞ்சதால் தான் போட்டி போட்டுக்கின்னு கோடைக்கால உதவித்தொகை 1000-2000 ஆகும் அடுத்த முறை வந்தான்னு இவர் சொல்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 எடப்பாடி சொல்கிறாரு. இவங்க தான் ஃப்ரீ பஸ்ஸு மகளிருக்கு. ஏன் இந்த மகளிர் மேலே இவங்களுக்கு திடீர்னு கரிசனம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இதுதான். இவங்கக்கிட்ட அதுக்கான தரவுகள் ஏற்கனவே இருக்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியலாக சொன்னது. ஆனால் அதுக்கு முன்னாலே இவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க 50 வருஷ கட்சி 75 வருஷ கட்சி இல்லையா. அதனால் இவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ பெண்களை யார் கவர்கிறார்களோ, பெண்களுடைய ஆதரவை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தேர்தலில் வெற்றி நிச்சயம். இந்த ரகசியத்தை தெரிந்ததால் தான் பெண்களை நோக்கி எல்லா திட்டங்களையும் மாற்றுறாங்க. எல்லா சலுகைகள், எல்லா அறிவிப்புகள், தோழி விடுதி, நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுமை பெண், நீங்கள் இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா பெண்கள் ஓட்டை எப்படி கபலீகரம் பண்ணுறது. கடைசியில் வந்து பெண்கள் வாக்குகளை கவருவதற்கான திட்டம் தான் இது. அதுக்கு அடிப்படை என்னன்னா இதுதான், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸோ இதில் இவ்வளோ அவங்க செஞ்சுருந்தாலும் 5 வருஷமாக பெண்கள்னு பெண்கள் வந்து அதை பெருசாக மதிக்கலை. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னா, வர்ற எல்லா சர்வேலையும் பெண்கள் வாக்குகள், அது இளம் பெண்ணாக இருக்கலாம், 50 வயசான மிடில் ஏஜ்டாக இருக்கலாம், எல்லார் வாக்குகளும் ஒரு 60-70% விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. விஜய் அண்ணன் வரட்டோன்றாங்க, விஜய் தம்பி வரட்டோன்றாங்க, விஜய் வரணும், மாற்றம் வரணுன்றாங்க, அவர் வந்தால் நல்லா இருக்கும்ன்றாங்க. ஸோ இதுதான் தலையை பிச்சுக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும். என்னடா இது, என்னெல்லாம் செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு வச்சா கடைசியில் விஜய்கிட்ட தானே எல்லாம் போய் நிற்கிது. அப்போது பெண் வாக்காளர்களிடையே, பெண்களிடையே தமிழகத்தில் விஜய்க்கு வந்து ஒரு அபரிமிதமான ஆதரவும் நல்லெண்ணமும் அபிப்பிராயமும் பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருக்குது. இப்போ அதை காலி பண்ணால் இந்த மந்திரவாதி கடையில் சொல்லுவாங்கள்ல, இந்த மந்திரவாதி உயிர் எங்கே இருக்குன்னா 7 மலையை தாண்டி கடல் தாண்டி மலை மேலே மலை உச்சியில் ஒரு மரம், அந்த பொந்தில் ஒரு கிளி இருக்கும், அந்த கிளியின் கழுத்தத்தில் தான் இந்த மந்திரவாதி சாவான்னுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு பெண்கள் வாக்குகளை நாம் வாங்கணுன்னா, அவங்க நமக்கு ஆதரவாக திரும்பணுன்னா, அவங்க இப்போ யாரை ஆதரிச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஆள் மேலே சேர்த்து அள்ளி வீசணும், அந்த ஆள் மேலே தவறான கருத்துக்களை பரப்பணும். அப்போ தான் அவங்க வந்து அவரை வெறுப்பாங்க, நம்மக்கிட்ட வருவாங்க. இதெல்லாம் பழைய சினிமா டைலாகு, சினிமா இது கதை வசனம். ஆக இன்றைக்கி தான் இன்றைக்கி திமுக இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து அவருடைய மனைவியையே கருவியாக பயன்படுத்துகிற அளவுக்கு இவங்க தயாராகிட்டாங்க திமுகன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயந்தான். அது எப்படி சார், ஒரு தன்னுடைய கணவன் முதலமைச்சர் கனவில் இருக்காங்க, முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற பெரும்பாலான செய்திகள் வந்துட்டுருக்கு, தன்னுடைய அப்பா முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துட்டுருக்கு. அப்போது இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்க வந்து ஒருத்தனோட மிரட்டலுக்கோ வேறு எதுக்கோ பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் மிரட்டல்னா சொல்ல, அதாவது இப்போ வந்து விஜய் வந்து இது விஷயமாக குடும்பத்தோரோட பேசாமல் இல்லை. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வர்றதுன்றது எதுவும் இன்றைக்கி நைட்டு பேசி நாளை காலைல வரல, அவர் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷ பிளான் இது. அரசியல் கட்சியை துவக்கணும், அரசியலுக்கு போகணும், மக்களுக்கு செய்யணுன்றது
அவருடைய நீண்டான அவர் காத்திருப்பு, அவர் ஒன்றும் அவசரமாக எடுத்தங்கவுத்தன்லாம் பண்ணல. அப்போது ஃபேமிலியோட அவர் நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இப்போ அவர் என்னெல்லாம் செய்ய போகிறான்றதை சொல்லுவார் இல்லையா, அதுலேயே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நான் வந்து 33 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்னை தலையில் தூக்கி வச்சுருக்காங்க. நான் இந்த ரிமைனிங் மை லைஃப்பை நான் அவங்களுக்காக கொடுக்க போகிறேன், அவங்களுக்காக உழைக்க போகிறேன், அவங்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா நான் சினிமாவில் நடிக்கிறதை நிறுத்த போகிறேன். இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கலாம். ஏன்னா எந்த மனைவிக்கும் வந்துங்க கணவன் கை நிறைய சம்பாதிச்சுட்டு ஒரு தொழிலில் பெரிய ஆளாக உச்சத்தில் இருக்கும்போது, புகழின் உச்சத்தில், அதை விட்டுட்டு வந்துடுறான்றது ஒன்று பணம்லாம் வருமானம்லாம் போகுதுன்றது மட்டும் இல்லை, புகழ் பெருமை உங்கள் மேலே ஆர்க்லைட் விழுந்துனே இருக்கும்ல. அப்போ அதுக்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னால் நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவருடைய மனைவி தான் அவரை வந்து கையை பிடிச்சி இழுத்து தடுத்து நிறுத்துந்துன்னு பரவலாக அப்பவே சொன்னாங்க, லதா ரஜினிகாந்த். ஏன்னா இதே விஷயந்தான், எக்கனாமிக் ரீசன். அதாவது வந்து படத்தில் நடிக்க முடியாது, ரெண்டாவது பைசா செலவாகும், ஒன்று இன்கமிங் வர்றது ஸ்டாப் ஆகும், அவுட் கோயிங் அதிகமாக போகும்னா அதை எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க. இது பேசிக் எக்கனாமி. அதனால் அவங்க இழுத்து தான் கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவரை நம்பி 20 வருஷம் ஏமாந்த இலவு காத்த கிளி போலானாங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம். நான் வந்து உடல்நிலை காரணமாக அரசியலில் கட்சி தொடங்கலைன்னாரு. ஆனால் உடல்நிலை காரணமாக காட்டி அரசியல் கட்சி தொடங்காத மாட்டேன்னு அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கிறார். கூலி, ஜெயிலர் 2, இப்போ கமல்ஹாசன் அவரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. ஸோ உடல்நிலை இப்போ தேறிடுச்சா? ஸோ த பேசிக் ஃபேக்ட் இஸ், லதா ரஜினிகாந்துக்கு வந்து அரசியலில் இவர் ஈடுபடுறதோ நடிப்புலேருந்து விலகிறதோ நேச்சுரலாக விலக வேண்டியிருக்கோம்ல, அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்றதால தான் அவங்க இழுத்து பிடிச்சிட்டாங்க, அவர் உள்ளே போயிட்டார். ஆனால் விஜய் வந்து அப்படி போக மாட்டேன்றார், அவருக்கு இது பேஷன் ஆயிடுச்சு. ஆமாம், அதாவது தன்னுடைய இந்த வசதி மிகுந்த வாழ்க்கை, 100கணக்கான கோடி ரூபாய் வருவாய், எல்லாத்தையும் விட புகழ், வெளிச்சம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆள் வராருன்னா அநேகமாக புத்தர் மாதிரி தான் நினைக்கிறேன். கௌதம புத்தர் அரண்மனையை விட்டு தானே வெளியேறாரு. அந்த போதி மரத்தடியில் தான் அவருக்கு வந்து ஞானம் பிறக்குது. ஆசையே அழிவுக்கு காரணம்ன்றாரு. டிசைர் இஸ் தி காஸ் ஆஃப் மிசரின் லார்ட் புத்தாவுடைய மெயின் டீச்சிங்ஸ். அவருக்கான நிம்மதி அவர் இருந்த இடத்துல கிடைக்கல அவருக்கு. ஆமாம், அதனால் அது மாதிரி ஒரு சிந்தனை 51 வயசில் விஜய்க்கு வந்தது தான் பெரிய விஷயம். அப்போ அதை வந்து அவருடைய மனைவி ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சுக்கான். உரசல் ஆச்சுன்னா அப்படியே பத்திக்கல, டெய்லி உரசல் அப்படி கொஞ்சம் போக இவர் அரசியலில் இறங்குறதுக்கான தயாரிப்புகள், முஸ்தீபுகள், கன்சல்டேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நம்ம சொல்கிறோம் இவர் அதில் தீவிரமாக இருக்காருன்னா ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வரும். இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலைன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். அப்புறம் டெய்லி பிரச்சனைகள் தான். அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை 2017 ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்துட்டுக்குதுங்க. ஆனால் அவங்க வந்து தவறுதலாக இப்போ 2021 சொல்கிறாங்க, அப்புறம் ஒரு நடிகைன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. ஏன் அதை நான் உண்மை இல்லைன்னா, விஜய் வந்து ஒரு ஜென்டில்மேன். அவரை பொறுத்தவரையில் இந்த மது மாது இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர் என்று சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சினிமா உலகத்திலே பல முன்னணி நடிகைகளை விஜய் கூட நடித்தா எங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும், மற்றவங்க கூட நடிக்கிறத விட அவர் எங்களை பார்த்துக்குவார், ரொம்ப நல்லபடியாக நடத்துவார் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, என்னுடைய காமன் சென்ஸை யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சினிமா உலகத்தில் அப்படி கரணம் தப்பினால் மரணம், கொஞ்சம் கண்ணா செஞ்சிங்கன்னா நீங்கள் உங்களை இழந்துருவீங்க. அது மாதிரி ஒரு உலகம், மாய உலகம். அதில் எல்லாரும் விழுந்து எழுந்து தான் வந்திருக்காங்க. இப்போ அந்த உலகத்தில் இவர் ஒரு 30 வருஷம் பயணித்து அப்படியே எந்த விதமான சிராய்ப்போ கரையோ இல்லாமல் வெளியே வந்திருக்காருன்னா, அப்போ அவர் எப்படியாப்பட்ட ஒரு கண்ட்ரோலான ஆளாக இருக்க முடியும் கேரக்டரில்.
இதுவரைக்கும் இப்போ அவர் அரசியலுக்கு வந்த பிறகு பேசுறது வேற. இதுவரையில் ஆஸ் சச் விஜய் மேலே எந்த குற்றச்சாட்டாவது வந்திருக்குதா? சின்ன கிசுகிசுக்குள்ளே வந்தது கிடையாது, வராது. ஏன்னா அவர் தான் உண்டு, தன் வேலை உண்டு. கேரவனில் உட்காந்துருப்பார், கூப்பிட்டா வருவார், நடிச்சு கொடுத்துட்டு போவார், இல்லைன்னா படிச்சுட்டு இருப்பார், நியூஸ் பார்ப்பார். இந்த சிட்சாட் பண்ணுறது, ஜோக் அடிக்கிறது, கடிக்கிறது இதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு அலூஃபாக இருந்து பழகிட்டார். தனிமையில் இனிமை காணும் மனிதராகவே அவர் மாறிட்டார். அதனால் விஜய் கேரக்டரை பொறுத்தவரையில் அவருக்கு இந்த மாதிரி லுச்சாத்தனம்னு சொல்கிறேன் நான், கலோக்கியல் லாங்குவேஜில். லோஃபருங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. பெண்களை போதை பொருளாக்கி பெண்களை காம இச்சைக்கு பயன்படுத்துறது, இது மாதிரி செக்ஸு அது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சிவகுமார் ஒரு ஆள் சுத்தமான ஆள். இந்த கார்த்தி, நம்ம இவர் சூர்யா அப்பா மார்க்கண்டேயன். ஆமாம். ஆனால் அவங்க பிள்ளைங்க அப்படி இல்லைன்றது தான் என்னுடைய தகவல். ரைட்டா? அவர் ஒருத்தர். அதுக்கு அடுத்தது விஜய் தான் நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, என்டி ராமாராவ், நாகேஸ்வர் யாரும் கிடையாதுங்க. அந்த உலகம் அப்படி. நான் சொல்கிறது அவங்கள சொல்ல, அது அப்படி அப்படி கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உள்ள தூக்கி போட்டுக்கோங்கள. ஆக அந்த உலகத்தில் இருந்து நல்ல பேரோடு வெளியே வந்தவரை இப்படி ஒரு பழி சொல்ல அவங்க மனைவியே வச்சு சொல்ல வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதை விட இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதும் புரிய வருது. ஆமாம், அரசியல் உலகம் சினிமா உலகத்தை விட அங்கேயாவது தெரியுது எது குழி இருக்குது, குண்டு எங்கே இருக்குன்னு பார்த்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இது அப்படியே இருக்கும், திடீர்னு பெரிய பள்ளம் இறங்குது. இதுக்கு ரொம்ப நாளாக பிளான் போட்டு தான் ஒரு பெரிய பிரம்மாஸ்திரத்தை தயார் பண்ணி விஜயை தேர்தல் நேரத்தில் இம்மொபலைஸ் பண்ணி சைக்கலாஜிக்கலாக அவரை குலுக்கி விட்டுறலான்னு நினைக்கிறாங்க. பட் அவர் விஜய் ஒரு யோகி மாதிரிங்க. நான் கூட அவரை பல முறை சொல்லியிருக்கேன். அவர் நேராகவே சொன்னேன், இந்த வயசில் இவ்வளோ பக்குவம், இவ்வளோ மெச்சூரிட்டி ஆகாதுன்ட்டு. அவ்வளோ தெளிவான ஆளுங்க. இந்த மாதிரியான அல்ப சொல்ப அல்லு சில்லுக்கெல்லாம் அவர் அசர மாட்டாருங்க. அதனால் இதுக்கு பின்னால் அரசியல் இருக்குதானா அரசியல் இருக்குது. அந்த அம்மா சொல்கிறது அத்தனையும் உண்மைன்னா உண்மை கிடையாது. அது அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் ஆளாயிருக்காங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும். என் கணவர் நல்லவர், வல்லவர், என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, ஆனால் அவர்கிட்டருந்து என்னை பிரித்து விட்டுருங்கன்னா கோர்ட் வில் நாட் அக்செப்ட். ஒரு நியாயமான காரணம், கம்பலிங் ரீசன் சொல்லணும். அப்போ வக்கீல் சொல்லுவான், இல்லைம்மா உங்களை அடிச்சார்னு சொல்லுமா, உங்களை வெளியே போடாமா. வக்கீல்கள் சொல்கிறது தான் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக கேஸை. ஆனால் அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே உண்மைன்னு அவங்களாலே நிரூபிக்க முடியாது. அது உண்மையாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை, கிவன் த கேரக்டர் ஆஃப் மிஸ்டர் விஜய். ஏங்க, அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விடுற ஒரு ஆள் தன்னுடைய மனைவி மக்களை, அதனால தான் ஒரு விவாகரத்து கொடுக்கல. பாருங்கள், 17லேருந்து இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 9 வருஷம் ஆகுது. ஆனால் அவர் வெளியே ஏதாவது சொல்லியிருக்காரா? அவர் எவ்வளோ துயரத்தில் இருப்பார். தனிமை இருக்குது பாருங்கள், ரொம்ப மோசமாக. அதுவும் ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சிட்டா அந்த பிரிவு என்பது நண்பர்களுக்கே பெரிய பிரச்சனை. கணவன் மனைவி உறவு என்பது எல்லா உறவுக்கும் மேலானதில்லை. அப்போ அவ்வளோ வருத்தத்தையும் தாங்கிட்டு அவர் எப்படி வாழ்ந்தார் இத்தனை வருஷமாக ஒரே வீட்டில்? அவர் ஒரு தளத்தில், இவங்க ஒரு தளத்தில், பேச்சுவார்த்தையே இல்லை. அப்போ இது விஜயை டேமேஜ் பண்ணோம், அவருடைய ரெப்புடேஷனை. பர்டிகுலர்லி பெண் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கிட்ட இருக்கிற நல்லெண்ணத்தை, நல்ல அபிப்பிராயத்தை நாசமாக்கணும். அதன் மூலமாக பெண்கள் அவருக்கு எதிராக திரும்பணும் அப்படின்ற ஒரு டயபாலிக்கல் பிளானில் தான் இந்த ஹோல் ஸ்கீமை நான் பார்க்குறேன். அவங்க போட்டாங்க. ஆனால் நேற்றுலேருந்து கருத்து கணிப்புன்னு யாராச்சும் மைக் எடுத்துகிட்டு போனால், நம்ம ஃப்ரெண்ட்ஸை மைக் எடுத்துகிட்டு போனால் பெண்களை தான் முதல்ல பிடுங்கி அவங்க என்ன வேணால் பண்ணிட்டோம், எங்கள் ஓட்டு அண்ணனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க. அதாவது மீடியாவை வச்சோ, விளம்பரங்களை வச்சியோ, கூலி ஆட்கள், டிஜிட்டல் கூலிகளை வச்சோ ஒரு ஆள் கேரக்டரை, ஒரு கட்சியை அழிச்சிட முடியும்னு இன்னும் சபரீசன், ஸ்டாலின், உதயநிதியெல்லாம் கனவு உலகில் வாழ்ந்தாங்கன்னா அவங்க 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் அவங்களுக்கு தெளிவு பிறக்கும். அந்த கனவுலாம் கலையும். ஏங்க, ஒரு ஆளை நீங்கள் அரசியல் ரீதியாக ஃபைட் பண்ணுங்க.
நீங்கள் அவரை விமர்சனம் பண்ண வேணான்னு நான் சொல்ல. விஜய் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. இப்போ தனிநபர் தனி மனித ஒழுக்கத்தை உங்களெல்லாம் எடுத்தால் நீங்களாம் தாங்குவீங்களா? உதயநிதியை பற்றி இப்படி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா காதை மூடிக்குவாங்க சாதாரண ஆட்கள். ஸ்டாலினை பற்றி பேச முடியுமா? கருணாநிதியை பற்றி பேச முடியுமா? இல்லை திமுகவில் இருக்கிற பல மந்திரிங்க, இப்போ டிஆர் பாலுவே 2 கப்பல் தான் என் பேர்லன்னாரு, அது 2 மனைவிகள் பேரில் இருக்குதுன்றாங்க. மனைவிகள் துணைவிகள்லாம் கண்டுபிடிச்சதே திமுக ஆட்கள் தானேங்க. அதனால் இவங்க தனி மனித ஒழுக்கம், ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த ராமர் மாதிரிலாம் பேசினா சிரிக்கிறான் மனுஷன். நீங்கள் ஜனங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தானே, அவங்க வெளியே சொல்லாமல் இருக்கலாம். தே மே நாட் ரிவீல் இட் பப்ளிக்லி. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் எல்லார் பௌசியம், யார் யார் என்னன்னா எல்லார் உயரம் எல்லாத்தையும் அளந்து வச்சுருக்காங்க. இப்போ விஜயை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்க மதிப்பிட்டு வச்சுருக்காங்க. இந்த ஆள் எப்படி, உதயநிதி எப்படி, ஸ்டாலின் எப்படி. இன்றைக்கி ஸ்டாலின் நான் அப்பா அப்படியான்னு சொல்கிறாரு. ஆனால் இதே ஸ்டாலின் என்ன பண்ணார் 20 வருஷத்துக்கு முன்னால்? இதெல்லாம் தனிநபர் வாழ்க்கையை பேசலாம், பொது வாழ்க்கையை பற்றி பேசலாம். அவர் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார், என்னெல்லாம் பண்ணார், என்னவாக்கு, இவர் என்ன செய்கிறார், விஜய் வந்தார், விஜய் என்ன செய்ய போகிறாரு சொல்கிறார், அது சாத்தியமா, இப்படி பேசலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு விவாகரத்து நோட்டீஸை வச்சுக்கிட்டு ஏன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி வரிக்கு வரி கார்டு போட்டுட்ருக்காங்க சன் டிவியில். இதெல்லாம் நியாயமாங்க? உங்கள் குடும்பத்தில் இப்போ நான் கேட்குறேன், ரஜினிகாந்த் குடும்பத்தில் டைவர்ஸ் நடக்கல? நடந்திருக்கு. அதெல்லாம் இப்படி எடுத்து டீகோட் பண்ணால் எப்படி இருக்கும்? தனுஷ் டைவர்ஸ் பண்ணல, பிரபுதேவா டைவர்ஸ் பண்ணல. இப்படி அது அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புங்க. என்ன கேட்டால் கருத்து வேறுபாடு சேர்ந்து வாழ முடியாதவர்கள் கட்டாயத்துக்காக சேர்ந்து வாழ வேணாம், பிரிஞ்சிருது நல்லது, பெட்டர். அதனால தானே டைவர்ஸ் அலோட் பண்ணுறாங்க. எதுக்கு கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் கணவன் உட்காந்துட்டு இருக்கணுமா என்ன? அதெல்லாம் கிடையாது, தேவையில்லை, விருப்பம் இல்லை, ரைட். நம்ம 2 பேரும் ஒன்றா பயணிக்க முடியல, ஒரே தாட் இல்லை, ஒரே எண்ண ஓட்டம் இல்லை. ஆள் இப்படி போனால் இப்போ 2 மாட்டு வண்டி ஒன்றா தானே போனால் ரோடில் போக முடியும். ஒரு மாடு இப்படி இழுத்து ஒரு குடும்பமும் அப்படி தானே, வாழ்க்கையும் அப்படி தானே. கணவன் மனைவின்றது ஒரே எண்ணத்தில் செயல்படணும். அப்படி இல்லைன்னா பெட்டர் லெட் தம் கெட் செப்பரேட்டட் இன்ஸ்டெட் ஆஃப் ஈகோ கிளாஷ். வீட்டில் டெய்லி பிரச்சனை, பீஸ் ஆஃப் மைண்டே போயிடுமா? ஏன்டா சில பேர் எனக்கு தெரியும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அலுவலகத்தில் ராத்திரி 8 மணி ஆனால் கூட போக மாட்டாங்க. வீட்டுக்கு போகலையா போகலான்னுவாங்க, சீட்டாடிட்டு இருப்பாங்க, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு போய் படுத்து தூங்கிட்டு காலையில் வந்துடுவாங்க வேலைக்கு. ஸோ வீட்டுக்கு போகவே வெறுப்பு வரும். அப்படிலாம் இருக்கிறத விட பிரிஞ்சிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க நடத்தலாமா? ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. இன் டுடேஸ் வேர்ல்டு டைவர்ஸ் இஸ் நாட் எ டாபு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் அதை ஏதோ பெருசாக எடுத்துன்னு இவங்க இது ஏதோ இந்த தம்பதிகளுக்கு தான் டைவர்ஸே வந்திருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே இந்த முதல் டெஸ்ட் பேபி வந்தப்போ பேசினாங்களே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ இவனுங்க நோக்கம் என்ன? அரசியல் தவிர வேறு என்ன? அப்போ இது அரசியல் தான் இது பின்னால் வேலை செய்யுதுங்க. பர்சனல் மேட்டராக அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு ஈனத்தனமான முயற்சி. பெண்களின் வாக்குகளை கவருவதற்காக பெண்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு பாசிட்டிவாக வேலை செய்யும். பெண்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிற ஒருத்தனை பேரை கெடுத்து சாயம் பூசிட்டு அப்படி வர வைக்கணும்னு நினைக்காதன்றது அது சரியில்லைல்ல.